ஸோ லக்ஸூரியஸான விஷயங்கள வச்சு பிசினஸ் பண்றது. பெர்ஃப்யூம்ஸ வந்து இம்போர்ட் பண்ணி அத வந்து ஒரு பிசினஸா மாத்துறது. வெட்டிங் ஈவென்ட் பிளானர்ஸ், கேட்டரிங் பண்றது. இந்த மாதிரியான விஷயங்கள் நல்லாருக்கும். அதேமாரி வெட்டிங்க்கு வந்து இப்போ மாலைலாம் எடுத்து குடுக்குறதே வந்து ஒரு பிசினஸா பண்ணிட்டுருக்காங்க. அந்த பிசினஸையும் இவங்க பண்ணலாம். செல்ஃப் எம்ப்ளாய்டா நெறைய பேர் இருக்கலாம். மேக்கப் ஆர்டிஸ்ட், சாரி ட்ரேபிஸ்ட், ஸ்டிச்சிங், ஆரி ஒர்க் இந்த மாதிரியான ஃபீல்டெல்லாம் எடுக்குறாங்க. மென்னுமே இப்ப நெறைய மேக்கப் ஆர்டிஸ்ட் ஆகுறாங்க. ஸோ இந்த 93ல செகண்ட் ஹாஃப்ல பிறந்தவங்களுக்கு அழகுத்துறை அப்படிங்கிறதுக்குள்ள போறாங்க அப்படின்னா ரொம்ப நல்லாருக்கும். ரியல் எஸ்டேட் பிசினஸுமே உங்களுக்கு ரொம்ப சூட் ஆகக்கூடிய ஒரு பிசினஸ். குறிப்பா இவங்க என்ன பிசினஸ்ல இருந்தாலும் அத மீடியாவுக்கு கொண்டு வராங்கன்னா, அதன் மூலமா இவங்க சக்சஸ்ஃபுல் ஆயிடுவாங்க. இமிடேஷன் ஜுவல்லரி இந்த மாரியான விஷயங்கள வச்சு YouTubeல அட்வர்டைஸ் பண்றது, அல்லது சாரி விக்கிறது YouTubeல. இவங்க எல்லாருமே இந்த 93ல செகண்ட் ஹால்ஃப்ல பிறந்தவங்களா இருப்பாங்க. இந்த பிசினஸ் லைன்ல இவங்க ரொம்ப சக்சஸ்ஃபுல்லாவும் இருப்பாங்க. இன்னொரு முக்கியமான நோட் சொல்லணும்னா, 1993ல செகண்ட் ஹால்ஃப்ல பிறந்தவங்களுக்கு ஐடி, டெக்னாலஜி ஃபீல்டுங்கிறது அந்த அளவுக்கு கை குடுக்காது. தசாபுத்தியும் சரியில்ல. நான் ஐடி செக்டார்ல தான் இருக்கிறேன். டீச்சிங் லைன்ல இருக்கிறேன். எனக்கு கரியர் நல்லாவே இல்லன்னா, நம்ம சொன்ன பிசினஸ்ல ஒண்ண ஜாதகத்த கன்சல்ட் பண்ணிட்டு இவங்க வந்து எடுக்கும் பட்சத்துல, ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா வரப்போறது உறுதி.